இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க என்ன நெனச்சுக்கூடாது, எல்லா வெர்ப்ஸ்க்கும் இந்த 10 ஃபார்ம் வந்துரும்னு நெனைக்கக்கூடாது. உதாரணமா நான் மிஃப்தாஹ்ன்னு பார்க்கிறேன். மிஃப்தாஹுன் இட் இஸ் ஃபதஹ. இப்ப அலிபால கிடையில தான் இது வந்து குடுத்திருப்பாங்க. அந்த அலிபா, தாசா அந்த ஹுருஃபுல் ஹிஜா கிடையில தான் குடுத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அலிஃப் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஆ, பா, அப்புறம் ஆ, பா, தா இதுதானே போகும் இல்லையா? ஏபிசி அந்த பேஸ் தான். அப்ப ஐ வாண்ட் டு சி மிஃப்தாஹ்னா ஃபதஹ. இப்போ ஆ, பா, தா, சா, ஜீம். ஃபா வந்து கடைசி தான். கடைசி தான் நம்ம போகணும். இல்லையா? ஃபா எங்க இருக்கு? ஃபா, காஃப், காஃப் கடைசியில தான் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட லாஸ்ட்க்கு போயிரணும். அதான் தோராயமா அவுட் ஆஃப் 100 1000ல இருக்கும்போது நான் என்ன செஞ்சிடுறேன், 800 போட்டு பார்க்குறேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகணும் இல்லையா? அது பத்தி தான் நான் இப்படி பார்க்குறேன். காஃப் வந்துட்டேன். அப்போ கொஞ்சம் முன்னாடி போகணும். இப்போ உங்களுக்கு ஆப்லாம் வந்துடுச்சு. பட் டிக்ஷனரில நான் வந்து காமிக்கிறேன். ஆப்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எஸ் ஃபாக் வந்தாச்சு. ஃபாக் வந்தாச்சு. இப்போ ஃபதஹ போடணும். ஃபதஹ. எஸ் வந்துட்டோம். ஸோ சி ஹியர் மேல கூட இங்க பாருங்க ஃபதஹ. இந்த 3 லெட்டர் எங்க இருக்கோ அத பத்தி உள்ள மேல அந்த 3 லெட்டர் குடுத்துருப்பாங்க. இங்க என்ன இருக்கு? ஹம்ஸா தா இருக்கு. அதுக்கப்புறம் ஸோ நம்ம இங்க வந்துட்டோம். எஸ். நவ் சி ஹியர் ஃபதஹ. எப்படி டிக்ஷனரி பார்க்கணும்னா, இப்போ இது வந்து ஃபதஹ வந்து முதல்ல அவங்க என்ன குடுத்துருப்பாங்க? பாப் 1 தான் குடுத்துருப்பாங்க. இங்க டைரக்ட்டா பாப் 2லாம் குடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ பாப் 1 தான் குடுத்துருப்பாங்க. பாப் 1 குடுக்கும்போது உங்களுக்கு தெரியணும், இது வந்து இந்த 6 கேட்டகரி வரும். 1 நஸ்ர யன்சுரு, ஏ குரூப். 2வது பாப் தரப எத்ரிபு ஏ குரூப். 3வது பாப் ஃபதஹ யஃப்தஹு ஏ குரூப். ஃபதஹ யஃப்தஹுனா both sides மாதி and முதாரி will have ஃபதஹ. Then சமிய யஸ்மஹு ஐய மாதி கஸ்ரா and முதாரி ஐன் ரடிக்கல் ஃபதஹ. Then கரும யக்ருமு both sides தம்மா. மாதி தம்மா, முதாரி also தம்மா. And ஹசிப யஹசிபு மாதி கஸ்ரா and முதாரி also கஸ்ரா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்க வேர்ப்ல என்ன தெரியணும்னா, இது என்ன முதாரில என்ன வரப்போகுது? மாதில வந்து ஐன் ரடிக்கல் என்ன வரப்போகுது? பிகாஸ் யூ நோ வெரி வெல் நீங்க எழுதும்போது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இங்க ஃபா ரேடிக்கல் அண்ட் லாம் ரேடிக்கல் யூ ஷுட் கிவ் ஃபதா. கொடுத்துடணும். வேற சைன் ரேடிக்கல் வி டோன்ட் நோ வெதர் இட் கேரிஸ் ஃபதஹா ஆர் கஸ்ரா ஆர் தம். இதுல மூணுல ஏதாவது ஒன்று வரும். இப்போ as per தி கிராமரிஸ் அவங்க வகுத்திருக்காங்க கேட்டகரிஸ். அப்போ இது வந்து ஏ குரூப்னா மாதிலையும் ஃபதஹா, முதாரிலையும் ஃபதஹா. அப்ப முதாரில் எழுதும்போது எஃப் த. ஸோ நம்ம ஐன் ரேடிக்கல் தான் இப்போ கன்சர்ன். ஐன் ரேடிக்கல் தான் கன்சர்ன் இல்லையா? அப்போ நமக்கு இந்த டிக்ஷனரில இங்க வந்து இண்டிகேட் பண்ணிடுவாங்க. ஃபதஹல வந்து இந்த இங்கேயே பக்கத்துல ஃபதஹ எழுதிருவாங்க. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எஸ் த ஐன் ரேடிக்கல் ஹேஸ் ஏ விச் மீன்ஸ் இட் ஷுட் கேரி ஃபதஹா அப்படின்னு வந்து இங்க படிக்கும் மூலியமாவும் நமக்கு தெரிஞ்சிடும். அது பக்கத்துல இன்னொரு ஏ கொடுத்துருக்காங்க பாருங்க. பக்கத்துலயே ஒரு ஏ கொஞ்சம் தள்ளி. அது தட் another A which has been given after fatha that indicates that the mudare carries the ain radical carries fatha. So fatha yaftahu. இதுவே கத்தபன்னா கேஏ டிஏபின்னு எழுதிருக்கும் கத்தப. பக்கத்துல யூன்னு எழுதிருப்பாங்க. அப்பனா முதாரி ஷுட் கேரி, முதாரி அந்த ஐன் ரேடிக்கல் கேரி ஷுட் கேரி தம்மான்னு அர்த்தம். யூ கத்தப எக்து. கிளியர்? இதே மாதிரிதான் எல்லா வேர்ப்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் பாபோட பக்கத்துலயே உங்களுடைய டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருவாங்க.
அதுல இந்த இடத்துல வந்து ஃபதஹ இப்ப சமியே வந்தா இங்க சமியாக்கு அந்த எம்ஐ கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுல நம்ம வந்து கஸ்ரா, அப்ப ஐந்து அடிகள் கஸ்ரா தெரிஞ்சுக்கணும். பக்கத்துல ஃபத்தா கொடுத்துருப்பாங்க. அப்ப சமியே எஸ்மஉ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப தரப எத்ரிபுனா ரப DARABனா இப்ப RAல வரும்போது ஃபதா இருக்கு. எத்ரிபுல அங்க ஐ இங்க கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருந்தா முதாரில வந்து எத்ரிபு கஸ்ரா வரும்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. பக்கத்துல ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. டு ஓபன், டு டர்ன், டு ஸ்விட்ச் ஆன். கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணது நம்ம வந்து ஃபதஹ தான் யூஸ் பண்றோம். டு டர்ன் ஆன், டு பில்ட், டு ஓபன், டு ப்ரிஃபேஸ், டு இன்ட்ரோடியூஸ், டு பிகின், டு கான்குயர், டு கேப்சர். ஃபதஹ் மக்கா சொல்றீங்களா? ஃபதஹ் மக்கா, மக்கா வெற்றி போர். அப்போ டு கான்குயர், டு கேப்சர் அந்த மீனிங்கும் அதுல வருது இல்லையா? டு கிராண்ட் விக்டரி ஆர் சக்சஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க? டூ போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க ஃபதஹனா ஹி ஓபன் சொல்லணும், எஃப்தஹுனா ஹி ஓபன்ஸ், ஹி இஸ் ஓபனிங், ஹி வில் ஓபன். இவ்வளவு மீனிங் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ சிம்பிளா டிக்ஷனரி ஃபார்முக்கு என்ன செஞ்சிருவாங்க? டூ போட்டு அந்த மஸ்தர் ஃபார்மோட அணைச்சு கொடுத்துருவாங்க. டு ஓபன், டு டர்ன், அந்த மாதிரி. ஸோ அதோட எல்லா பாசிபிலிட்டிஸும் யூஸ் பண்ற மெத்தடும் இந்த ஒன்னு பார்த்துட்டே வாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டூ இங்க இருக்கு பாருங்க. அப்போ இந்த டிக்ஷனரி தான் நமக்கு சொல்லணும். இந்த ஃபார்முக்கு வந்து ஃபதஹ இருக்கு, ஃபத்தஹ கூட இருக்கு மீனிங். ஃபத்தஹ கூட உபயோகத்துல இருக்கு. ஃபத்தஹனா அகைன் டு ஓபன், டு ஓபன் அதே மீனிங் தான். ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. உதாரணமா கசரனா ஹி ப்ரோக், அவன் உடச்சு. கசரல் வலது அது ஜுஜாஜத்தை. The boy broke the glass. இப்ப கசர வந்து கசர போடுங்க. கசர அல் வலது அல் ஜுஜாஜத்தை. The boy smashed the glass. அப்ப சுக்கு சுக்கா உடைச்சிட்டான். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மீனிங் வந்து கொஞ்சம் அடிஷனலா வந்து மாறும். அதோடைய டீட்டெயிலிங் இங்க கொடுத்துட்டு பாருங்க. நம்பர் 2 வந்து காசட்டிவ் இன்டென்சிவ். கசர ஓகே, கசர இஸ் ஸ்மாஷ்ட். இன்டென்சிவ் மீனிங் கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம படிக்க தான் இதுவும் தெரியும். ஓகே, சரி. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, நம்பர் 3 இருக்கு. நம்பர் 3 வந்து என்னது? ஃபாஅல. அப்போ ஃபாதஹ அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் வாங்க 3க்கு அப்புறம் 5 போயிடுச்சு. அப்போ 4 இல்லை. அப்போ 4 வந்து நீங்க உருவாக்கலாம். என்ன சொல்லனா அஃபரபிள் அஃப்தஹன் போடலாம். அஃப்கோர்ஸ் தவறு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஆனா அந்த வார்த்தை வந்து இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் இன் தி டிக்ஷனரி, தென் ஷுட் நாட் பி டன். ஓகே, எப்போ அது வந்து டிக்ஷனரி இல்லையோ நம்ம அது பயன்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சிடணும்? 3க்கு அப்புறம் 4 விட்டுறணும். 5க்கு போயிடணும். 5 இருக்கா? 5க்கு என்ன அர்த்தம்? இப்போ 5 என்னது? தஃபத்தஹ. தஃபஅல இருக்கு, இப்போ தஃபத்தஹ. தென் 6ல பாருங்க 7க்கு போயிடுச்சு. 7 என்ன? வாட் இஸ் 7? எஸ், இன்ஃபஅல. அப்போ இன்ஃபதஹ. இதோட டீடைலிங் சரி நான் சொல்லி தரேன் உங்களுக்கு இன்ஷால்லா. என்ன பாசிவ் இருக்குல்ல, பாசிவ் ஆஃப் 1ன்னு போட்டிருக்கு. பாசிவ் ஆஃப் 1னா இதான் 1 இல்லையா? இதோட பாசிவ் வாய்ஸ் ஆகும். எது? இன்ஃபர். உதாரணமா ஃபதஹ 100% புரியும்னு நினைக்கல, ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் இன்ஷால்லா. ஃபதஹல் வலது அல் பாப. என்ன அர்த்தம்? பாய் ஓபன் த டோர். இப்போ இன்ஃபதஹ அல் பாபு என்ன அர்த்தம்னா the door was open. அதாவது இந்த ஃபதஹோடைய இது இருக்கு, மஜூல் ஃபார்ம் ஃபுதிஹ இருக்கு. இங்க ஃபுதிஹல் பாபுனா the door was opened. அல் வலது வாங்குறது கேரக்டர் எனக்கு கிடையாது. அல் வலது does not play any role there. When you say ஃபுதிஹல் பாபு, the door was opened, right? அந்த ஃபுதிஹல் பாபு வந்து நீங்க பாசிவ் வாய்ஸ் கொடுக்காம இந்த இன்ஃபதஹல் பாபுல கொடுத்தாவே என்ன ஆயிரும்? the door was opened வந்துடும். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இன்ஃபதஹ இன்ஃபஅல பாசிவ் ஆஃப் 1னா
இந்த ஃபேல வந்து நீங்க இந்த வசன்ல கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு? அந்த பேசிவ் வாய்ஸோடைய மீனிங் இங்க கிடைச்சிடும். இது ஏன் இப்படிலாம் யூஸ் பண்ண நம்ம அதே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இதை நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா, சில வேர்பு சில இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ண நம்ம நினைப்போம், தேவைப்படும். அப்பப்போ நம்ம வந்து பயன்படுத்தும் போது, அப்ப நம்ம அந்த வெர்ஷன்ல பயன்படுத்தாம இந்த வெர்ஷன்ல பயன்படுத்தினா நல்லா இருக்கும்னு தோணும். அப்ப அதுக்குள்ள ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய பாபு இந்த பாபு. நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு இந்த விஷயத்துல. சரிங்களா? இது பாருங்க, கசர அல் வலது அல் ஜுஜாஜத்து சொன்னேன். The boy broke the glass. கசர சொன்னா he smashed சொன்னேன். இன் கசர சொன்னா இன் கசரத் அல் ஜுஜாஜத்து. The glass or in கசர அல் கூபு, the glass got broken, உடைக்கப்பட்டது. குசிர அல் கூபு அதுவும் கரெக்ட். ஆனா இன் கசர அல் கூபு அதுவும் கரெக்ட். அப்போ நம்ம லாங்குவேஜுக்கு வந்து அப்ஸ்கில்லிங் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், மீனிங் மீன் வேர்ப்ல வந்து ஒரு லெட்டரை மாடிஃபை பண்ண மூலியமாகவும் நம்மளுக்கு பல மீனிங் கிடைக்கிறதுனால நம்ம வந்து இந்த முக்கியமா இந்த வசன் மூலமா பயன்படுத்துற மூலயமா நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வசனுக்கும் ஒவ்வொரு பாபுக்கும் ஒவ்வொருடைய பெக்குலாரிட்டிஸ் ஹசாயிஸ் இருக்கு, ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன ஒவ்வொரு பாடமும் டாக்டர் ஃபாஸ்ட் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. பாப் 2 வந்து லெசன் 16. ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு பாபுக்கும் ஒரு லெசன் டெடிகேட் பண்ண மூலியமா நம்மளுக்கு வந்து பாடம் 16th லெசன்ல இருந்து இந்த பாடம் ஃபுல்லா வரும். அப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம், இது எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும், அது யூஸ் பண்ண என்ன மீனிங் சேஞ்ச் ஆகும், இன்ஷால்லா எல்லா தகவலும் நமக்கு கொடுத்துருவாங்க டாக்டர் ஃபாஸ்ட். அப்போ இங்க பாத்தீங்கன்னா பாப் 5க்கு அப்புறம் பாப் 7 இருக்கு, 6 இல்ல. 7 வந்து பாருங்க டு ஓப்பன் அப், டு பி ஓப்பன் இருக்கு பாருங்க. அப்போ இன் ஃபதஹல் பாபு. நம்பர் 8 பாருங்க, என்ன பேட்டர்ன் பாத்தீங்களா? 8 இஃப்தஅல. அப்போ இஃப்ததஹ. இஃப்ததஹனா என்ன அர்த்தம்? டு இனாகுரேட். பாருங்க, டு இன்ட்ரோடியூஸ், டு இனாகுரேட். அதுவே டு கான்க்ரூட் காமிச்சு இஃப்திதாஹ். இஃப்திதாஹனா டு அப்படியே மஸ்தர் ஃபார்ம். மஸ்தர் ஃபார்ம் பாருங்க, இஃப்தஅல, இஃப்தஇலு, இஃப்தஇல், இஃப்திஆலுன். அப்போ இஃப்திதாஹுன். இஃப்திதாஹுனா இனாகுரேஷன். முஃப்தஇலுன், முஃப்தஅலுன். ரொம்ப ஈஸி. என்ன ரொம்ப ஈஸினா இதோட வாயில் ஃபார்ம் ரொம்ப ஈஸி. என்ன செய்யணும், லைக் மாதிலே எடுத்துக்கோங்களேன், முதாரி எடுத்துக்கோங்க. எஃப்தைல இந்த யாவை கட் பண்ணிட்டு முன்னாடி மீமை சேர்த்துட்டு தம்மா போடணும். முஃப்தஇலுன். கஸ்ரா போட்டா இஸ்முல் ஃபாயில். முஃப்தஅலுன் ஃபதா போடுனா இஸ்முல் மஃபூல். இஸ்முல் ஜமானும் இஸ்முல் மக்கானும் முஃப்தஅலுன். அந்த மஃபூல் கிடைக்கும். மஃபூல் என்ன ஃபார்மோ அந்த ஃபார்ம் தான். ரொம்ப வெரி வெரி ஈஸி. ஒன்னு நீங்க இவ்வளவு தூரம் படிச்சது தான் கஷ்டம். சுப்ஹானல்லாஹ். ஒரு வருஷமா படிச்சது இந்த பாப் 1 தான் ரொம்ப சிரமம். மற்றதெல்லாம் அதான் சொல்றேனே, இது ஃபுல்லா ஒரு புக்கு செலவாயிடுச்சு. ஆனா டாக்டர் ஃபாஸா ஒவ்வொரு தேர்ட் புக்ல ஒவ்வொரு வசனுக்கும் ஒரு பாடம் தான் வச்சிருக்காங்க. அப்போ எது சிரமம்? இதுதான், இது படிச்சது தான் சிரமம். மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது நீங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க எல்லாருமே. லாஸ்ட் பாருங்க, 8க்கு அப்புறம் 9 இல்ல, 10. 9 வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு இண்டிகேட் கலர் அண்ட் டிஃபெக்ட்ஸ். இஃப் இல்லைன்னா இஹ்மர்ர முகம், ஹிஸ் ஃபேஸ் பிகம் ரெட் சொல்லுவோம்ல, முகம் செவந்து போச்சு. அதே மாதிரி ஏதாவது எஃபெக்ட்ஸ்ல ஊனங்களை பத்தி பேசும்போது இந்த வசன்ல எக்ஸ்க்ளூசிவா இஃப்ல தான் பேசுவோம். ஒரு கண் பார்வை வந்து கொஞ்சம் இதா இருக்கு, கால் வந்து செவி வந்து சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த வசன்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த டேஷ் போர்டுக்கு பாத்தீங்கன்னா 7வதுல அந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து என்ன இல்லை, பேசிவ் வாய்ஸே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா படிப்போம். லாஸ்ட் நம்பர் பாருங்க, நம்பர் 10. நம்பர் 10 வந்து இஸ்தஃபால வசன். இஸ்தஃபால வசன் பாருங்க என்ன இருக்குன்னு. நம்பர் 10 இருக்கு. அகைன் டு பிகின், டு ஸ்டார்ட், டு கமென்ஸ் எல்லாமே பார்த்தா டு ஓப்பன் மீனிங் தான் கொடுத்துருக்கு மேக்ஸிமம். ஆனா ஒவ்வொருக்கும் சிறு சிறு மாறுதல் இருக்கு. ஓகே, இங்க என்ன வரும்? இஸ்தஃபாலனா இஸ்தஃதஹ. இஸ்தஃஅல அந்த அலிஃப் சா தீன் தா மூணுமே வந்து உங்களுக்கு என்னது முன்னாடி உள்ள ஆட் ஆகுறது. அப்புறம் இஸ்தஃஅல பாருங்க, கடைசியில வந்து இதுதான் அடிஷனல். இது எல்லோ காமிச்சதுலாம் அடிஷனல் லெட்டர் எல்லாமே ஒரிஜினலோட அடிஷனல்.
وفعل அப்ப استفعل வந்து استفتح. استفتحனா to seek the assistance of God, to begin to start to commence. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் இந்த முதல் பேராகிராஃப் எந்த நோன் வேர்ப் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எல்லாமே என்ன எதை பத்தி இருக்கும்னா அந்த பாப் 1ல இருந்து பாப் 10 வரைக்கும் உள்ள வேர்போடைய ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வேர்ப்ஸ்லாம் நீங்க ஆச்சரியப்படுத்திக் கொண்டு ஒரு ஃபார்ம் தான் இருக்கும். இதா 2, 5 அது அப்படிதான் இருக்கும். ஒரு சில வேர்ப்ஸ் நிறைய வரும். ஒரு சில 1, 2 தான் வரும். இப்போ இங்க எத்தனை ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் நம்ம வந்து யூசேஜ் இருக்குன்னு அர்த்தம். இல்ல பாப் 4 இல்லைன்னா அப்ப அது இல்ல. புரியுதுங்களா? இங்க பாப் 9 இல்லைன்னா அது இல்ல. அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் தாண்ட பிறகு செகண்ட் பேராகிராஃப்ல இருந்து பாருங்க எல்லாமே உங்களுக்கு நவுன் இருக்கும். ஃபத்ஹுன் ஓப்பனிங், இன்ட்ரோடக்ஷன், கமென்ஸ்மெண்ட், பிகினிங். ஃபத்ஹத்துன் ஃபத்ஹா the vowel point of a grammar. ஃபத்ஹா கஸ்ரா தம்மா சொல்லுவாங்கல்ல அது. ஃபுத்ஹா ஓப்பனிங். ஃபத்தாஹ் ஓப்பனர். ஒன் ஆஃப் தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். அல்லாவுடைய ஒன்னோடைய பேர் ஃபத்தா அப்துல் ஃபத்ஹானா அல்ல வெற்றி கொடுத்துருவோம். மிஃப்தாஹும் நீங்க வந்துச்சு பாருங்க. மிஃப்தாவும் நீங்க போய் எங்க தேடினாலும் கிடைக்காது. ஃபத்ஹா கீழே தேடினாதான் கிடைக்கும். மிஃப்தானா என்னது? அது ப்ளூரல். பிஎல்னா ப்ளூரல். மஃபாத்தி key to a door of a keyboard, especially that of a piano, switch, pedal, knob, valve, pig, pin எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க பக்கத்துலயே உங்களுக்கு அதோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஏன்னா எல்லாம் உங்களுக்கு என்ன தர முடியாது, ஹரக்கத் தர முடியாதனால வேர்பல் மட்டும்தான் இந்த இது என்ன 5 அடிக்கல்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுவும் உங்களுக்கு எங்க பாபு 1ல மட்டும் தான் அந்த பிரச்சனை. பாப் 2ல இருந்து பாப் 12 வரைக்கும் 5 அடிக்கல் பற்றி ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கோ என்ன வசன்ல இருக்கோ ஃபஅலனா அப்போ அல்லம. கிளியரா? ஃபஅல இஃபஇலு. ஸோ அங்கேயும் உங்களுக்கு கஸ்ரா தான் வரும். அப்போ அதனால வந்து இங்க எதுவும் கொடுக்குற அவசியம் இல்லை. செகண்ட் பாபுக்குலாம் தேர்ட் பாபுக்குலாம் மற்ற பாபுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பாபு தான் அது தேவை. அதனால இங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்க இஃப்திதாஹுன் ஓப்பனிங். இதுல என்ன ஒரு பியூட்டினா என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க சொல்லிட்ட பிறகு அது யூஸ் பண்ற இஃப்திதாஹ் வந்து எங்க இருந்து வந்தது? பாப் 8 இஃப்தால படம்ல இருந்து வந்துச்சு. டு இனாகுரேட். இஃப்ததஹ யஃப்திஹு. அப்படி மஸ்தர் ஃபார்ம்னா இஃப்திதாஹுன். ஓப்பனிங், இனாகுரேஷன், இன்ட்ரோடக்ஷன், பிகினிங். லைலத்துல் இஃப்திதாஹ் பிரீமியர், ஓப்பனிங் நைட் இல்லையா? இஃப்திதாஹியுன், இஃப்திதாஹியத்துன், இஸ்திஃப்தாஹுன். இஸ்திஃப்தாஹ் வந்து பாபு 10ல வந்துச்சு. இஸ்தஃபஅல, இஸ்தஃபைலு அதோட மஸ்தர் ஃபார்ம் வந்து இஸ்திஃபாலுன். லைக் இஸ்தக்ஃபர, இஸ்தக்ஃபிரு, இஸ்திக்ஃபாருன். டு சீக் ரெபெண்டன்ஸ், டு சீக் ஃபர்கிவ்னஸ். அந்த பாப் எல்லாமே டு சீக்கிங் தான். மீனிங் ஆஃப் சீக்கிங். இப்போ இஸ்திஃப்தானா ஸ்டார்ட், பிகினிங், கமென்ஸ்மெண்ட், இன்செப்ஷன். ஓகே. ஃபாத்திஹின் ஓப்பனர். ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபாத்திஹத்துன். மஃப்தூஹுன் ஓபன்ட். முஃபத்திஹ் எல்லாமே முஃபியத்தா சாரி முஃபித்தா ஸ்டார்ட், பிகினிங், கமென்ஸ்மெண்ட். ஆக இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பேராகிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் paragraph deals with the verb and its verbs. From second paragraph to till the end of the conversation of the same verb will deal with many vocabularies which are widely used in Arabic language. எது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்படுதோ அதோடைய மீனிங்லாம் இங்க வந்து தனித்தனியா கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பேரை. So this is to be understood. Okay. Let me conclude after giving one more example. I want to see kharaja. Kharajaவோட மீனிங் பார்க்கணும். I will go back to kharaja. லீஃப்ல தான் இருக்கும். எஸ். பாருங்க.
ஹா வந்தாச்சு. ஹா ரா போகும். நல்லா கவனமா பாருங்க. பல விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஈஸி தான். கஷ்டம் கிடையாது. என்னன்னா நம்ம ரூட் வெர்ப் புடிச்சு போகணும். ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன ரூட் வெர்போ அத புடிச்சு போகணும். மிஃப்தாஹுன்னா நேரா மிஃப்தான்னு பார்த்தா கிடைக்காது. ஃபதஹ போயிட்டு அது கீழ பார்த்தீங்கன்னா மிஃப்தாஹ்ன்னு கிடைக்கும். இப்ப கரஜ தான் டைரக்ட்டா நான் கரஜ தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதோட டெரிவேட்டிவ்ஸ் அது எதெல்லாம் பயன்படுதுன்னு பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். அப்போ கரஜ இங்க வந்துருச்சு. மேலயும் இங்க இண்டிகேஷன் கரஜ பாப்புலரான வெர்ப் அதனால மேல அங்கேயும் வந்துரும். இப்போ கதிம எஸ். கதிம கூட பாருங்க. இங்கே வந்துச்சு. இங்க பாருங்க. கதம என்ன போட்டுருக்காங்க பாருங்க. கதமல. ஐயு அப்படின்னா என்ன அர்த்தம்? கதம யஹ்திமு கூட பயன்பாட்டுல இருக்கு. யஹ் யஹ்துமு கூட இருக்கு. முதாரில வந்து கஸ்ரா ஐந்தடிகள் கஸ்ராவும் பயன்படுது, தம்மாவும் பயன்படுதுன்னு ஒரு அர்த்தம். அதான் ஐயுன்னு போட்டிருக்காங்க. பக்கத்துல என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஹித்மத்துன். பக்கத்துல பிராக்கெட்ல போடுறது தான் மஸ்தர். நான் அங்கேயே சொல்லணும்னு நடந்தது. இதுல ஃபதஹலே சொல்லணும்னு இருந்தேன். பக்கத்துல இந்த ஐயு என்ன வருதோ அது பக்கத்துல வந்து பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு மஸ்தர் ஃபார்ம். இப்போ ஹதமாவுடைய மஸ்தர் ஃபார்ம் வந்து ஹித்மத்துன். இன்னும் டு சர்வ் சர்வீஸ் இல்லையா? டு சர்வ் அர்த்தம். இதுக்கு 2வது இருக்கா? இருக்கு. என்ன அர்த்தம் அது? ஃபஅல அப்போ கத்தம டு எம்ப்ளாய். நீங்க எம்ப்ளாய் பண்ண யார் எம்ப்ளாயி? அவர் தான் சர்வீஸ் பண்ணுவாரு. மீனிங் பாருங்க. மீனிங் சம்மந்தமாவே வரும். டு ஹையர், டு கிவ், டு வொர்க், டு புரொவைட் பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்க எல்லாருமே சுப்ஹானல்லாஹ் அந்த வசன்ல 1 இருக்கு, 2 இருக்கு, அதோட 10 தான் இருக்கு. நடுவுல 3, 4, 5, 6, 7, 8, 9 எதுவுமே கிடையாது. அப்போ அது யூசேஜ்ல இல்லன்னா அத நம்ம பயன்படுத்தவே கூடாது. இப்ப 10 என்ன இருக்கு? இஸ்தஃஅல. இஸ்தஃஅலனா இஸ்தக்தம. முன்னாடி 3 லெட்டர் மட்டும் அடிஷனல். இஸ்தக்தம. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? டு எம்ப்ளாய், டு ஹையர், டு என்கேஜ் சர்வீஸ், டு புட் இன் ஆப்பரேஷன், டு ஆப்பரேட், டு எம்ப்ளாய், டு யூஸ் மேக், டு யூஸ் மேக் யூஸ், டு அவைல். ஓகே. இப்ப அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே நவுன்ஸ். கதம், சர்வன்ட்ஸ், ஹித்மத்துன். நடுவுல எல்லாம் அல் ஹித்மா, அல் அஸ்ததியா, மிலிட்டரி சர்வீஸ், அல் ஹித்மா, இஜ்பாரியா எல்லாமே குடுத்துருப்பாங்க. என்னென்னலாம் யூசேஜ் இருக்கோ எல்லாமே குடுத்துருப்பாங்க. இஸ்திக்தாம் பாருங்க. இந்த வசன்ல இஸ்தக்தம வசனுடைய மஸ்தர் ஃபார்ம் இஸ்திக்தாம். ரொம்ப 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 யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. இஸ்திக்தாம். அதான் ரொம்ப பயன்பாட்டுல உள்ளது அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இஸ்திக்தாம்னா ஆப்பரேஷன், யூசிங், யூட்டிலைசேஷன் எல்லா அர்த்தம் நிறைய இருக்கு. சரி, இப்ப நான் உங்களுக்கு காமிக்க வேண்டியது இந்த கரஜ. கரஜல பாருங்க. கரஜ பக்கத்துல யூ போட்டிருக்கு. அப்போ யஹ்ருஜு. பக்கத்துல என்ன போட்டிருக்கு? ஃபுரூஜுன். தட் இஸ் மஸ்தர் ஃபார்ம். ஃபுரூஜ்னா எக்ஸிட்டிங் இல்லையா? டு கோ அவுட், டு வாக், டு கம் அவுட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தது. டு கோ அவே, டிபார்ட், டு லீவ், டு ரிட்டையர். ஓகே. கீழே வாங்க. பார்த்தீங்கன்னா 1க்கு அப்புறம் 1க்கு எவ்வளோ மீனிங் இருக்கு பார்த்தீங்களா? நம்பர் 2 இங்க வருது. டு மூவ் அவுட். கர்ரஜ மீன்ஸ் டு மூவ் அவுட், டு டேக் அவுட், டு டர்ன் அவுட், டு எக்ஸ்பெல், டு ரிமூவ், டு எலிமினேட், டு எக்ஸ்க்ளூட், டு எஜுகேட். நம்ம காலேஜ்ல இருந்து வெளியே வரும் பார்த்தீங்களா? அதுக்கு இந்த வசனம் தான் யூஸ் பண்ணுவோம். கர்ரஜ யுகர்ரிஜு இருக்கு இல்லையா? தஹ்ரீஜ்னா கிராஜுவேஷன். ஏன்னா காலேஜ் முடிச்சு வெளியேறாருல்ல, அப்போ அவங்க என்ன சொல்லுவோம்? டு கிராஜுவேட்டுக்கு நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஏன்னா வெளியே வெளியே போயிடுறாரு, காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போயிடுறாரு. அப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்ம் யூஸ் பண்றோம். தஹ்ரீஜ். இன்னொரு ஃபார்ம் கூட இருக்கு, நான் இதுலயே வரும் பாருங்க. இப்போ நம்பர் 4 பாருங்க. நம்பர் 3 இல்ல. இப்போ ஹர்ரஜ இருக்கு, ஹாரஜ இல்ல. 4 என்ன? அஹ்ரஜ. அஃஅல பேட்டர்ன். அப்ப அஹ்ரஜ. அஹ்ரஜ குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் எப்படிப்பட்டவனா? யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித். அல்லாஹ் வந்து என்ன செய்வான்? உயிர் கொடுப்பான். மௌத்துல இருந்து அல்லாஹ் உயிர் கொடுப்பான் இல்லையா? வெளியே கொண்டு வரும். அப்போ டு பிரிங் அவுட். ஸோ அந்த மீனிங்லாம் நம்ம இதுல பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பாருங்க, நம்பர் 4க்கு அப்புறம் நம்பர் 5 அடுத்த பேஜ் வரைக்கும் வருது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுவே வந்து 2 பக்கத்துக்கு போகுது. இப்போ முதல் பேராகிராஃப் எல்லாமே இந்த வேர்ப் பத்தி தான் டீலிங் இருக்கு. இப்ப நம்ம 5 பாருங்க.
தஹர்ரஜ இதான் எக்ஸ்க்ளூசிவ்லி நான் சொன்ன உங்களுக்கு டு பி எஜுகேட்டட், டு பி ட்ரைன்டு, டு கிராஜுவேட் மாதிரி பாருங்க. தஹர்ரஜ மீன்ஸ் தஃபஅல பாப் 5 5 தஃபஅல இருக்கா? அப்போ தஃபஅல தஹர்ரஜ. தஹர்ரஜனா டு கிராஜுவேட், காலேஜ்ல இருந்து படிச்சு வெளியேறு, கிராஜுவேஷன். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வசன் தஹர்ரஜ நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்றது இந்த கிராஜுவேஷனுக்காக. டு பி எஜுகேட்டட், டு பி ட்ரைன்ட் இன் ஸ்கூல் ஆர் காலேஜ், டு கிராஜுவேட். இது பாருங்க, இந்த ஏல வேற எதுவுமே இல்லை, வெறும் கிராஜுவேட் சம்பந்தமா காலேஜ் படிக்கிறது சம்பந்தமா தான் இருக்கு. நம்பர் 6 பாருங்க. 6 என்னது? தஃபாஅல. தஃபாஅலன்னா தஹாரஜ, டு பார்ட் கம்பெனி, பிரிஞ்சு போயிடுறது, டு செப்பரேட், டு டிஸ்அசோசியேட். அதாவது ரெண்டு பேர் உள்ள ஆக்ஷன் தான், ஒரு குரூப் இன்னொரு குரூப் பிரிஞ்சு போறது. அம்மா தசாலுன், தசால தசாலு அபவுட் வாட் they are asking each other. சாலனா டு ஆஸ்க், he asked. தசாலனா asking to get the two group ஒரு மாதிரி கேட்டு இருக்கிறது. about what they are asking each other சொல்றோம்ல அது. நம்பர் 10 பாருங்க. இஸ்தக்ரஜ என்னது? இஸ்தஃஅல. அப்போ இஸ்தக்ரஜ. இஸ்தக்ரஜனா to remove, to take out, to extract, to mine, to extract. இல்ல, அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாவே அதே 2 பக்கம் போயிடுச்சு. அப்போ இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு? பாப் 1க்கு அப்புறம் பாப் 2 இருக்கு, அதுக்கு பிற்பாடு பாப் 4 இருக்கு, அதுக்கு பிற்பாடு பாப் 5 இருக்கு, 6 இருக்கு, 7 8 9 இல்ல 10 இருக்கு. அதோட முடிஞ்ச பிறகு நவுன் வருது பாரு. ஹர்ஜுன், ஹர்ஜ். உருதுல சொல்லுவாங்க ஹர்ஜ். ஹர்ஜ்னா கடன், ரொம்ப கடன் ஆயிடுச்சுன்னா ஹர்ஜ், ரொம்ப செலவாயிடுச்சு சொன்னா ஹர்ஜ். கச்சா, खर्चा हो गयाன்னு சொல்லுவாங்க. खर्चा हो गया, खर्चा हो गयाனா காசு செலவாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஹர்ஜ் அது அரபி வார்த்தை தான். ஃபுருஜ், ஹர்ஜா, ஹர்ராஜ், டாக்ஸ், ஹர்ராஜ், ஃபுராஜ், ஃபுரூஜ் இருப்பாங்க. ஃபுரூஜ் எக்ஸிட். ஹிர்ரீஜ் யாரு? கிராஜுவேட். ஹிர்ரீஜ் ஃபர்ஸ்ட் மட்டும் பேராகிராஃப் தான் போகும், மற்ற எல்லாம் நவுன்ஸ் தான். ஹிர்ரீஜ்னா ஹுரூஜ்னா ஹுரூஜுன்னு அவங்க லாஸ்ட்ல அந்த லாஸ்ட் சுக்கும் போட்டு தான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா நீங்க என்ன ஃபுரூஜ்னு விட்டுறக்கூடாது. ஃபுரூஜுன் டபுள் தம்மா, அலிஃப் லாம் இல்ல டபுள் தம்மா. மக்ரஜ் பாருங்க, மக்ரஜ் பிளேஸ் ஆஃப் எக்ஸிட். நம்ம இல்ம் மகாரிஜ் ஹுரூஃப் ஃபினெட்டிக்ஸ் நம்ம தஜ்வீது மரபு மக்ரஜ் நம்ம சொல்லுவோம். அவன் மக்ரஜ் நல்லா இருக்கு பாருன்னா பிளேஸ் ஆஃப் எக்ஸிட், அந்த வார்த்தை ஒவ்வொரு எழுத்தும் வர எழுத்து அந்த இடம் கரெக்டா அவர் உச்சரிக்கிறாரு சொல்லுவாங்க, அது மக்ரஜ். வே அவுட். ஏன் தஹ்ரீஜ், இஹ்ராஜ் இதெல்லாம் வந்து தஹர்ருஜ் கிராஜுவேஷன், தஹாருஜ் செப்பரேஷன், இஸ்திக்ராஜ் ஹாரிஜ் இல்ல ஹாரிஜா, ஹாரிஜி, ஹவாரிஜ். ஹவாரிஜ் யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சமர்ப்பணம் இருப்பாங்களே முன்னாடி வாங்க, the oldest religious sects of Islam. ஓகே, முஹ்ரிஜ், முஹ்ரஜ். அப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும்? டிக்ஷனரி வந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை நம்ம வந்து பார்க்கணும், சூழ்நிலை ஏற்படுத்தணும், சூழ்நிலை பார்க்கணும். நம்மளே Alhamdulillah. So with this, inshallah, we conclude this session. Tomorrow, inshallah, in the next session, we will we'll start lesson number 2 of the book 3. Jazakumullah khairan for your active participation. Barakallahu feekum. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Khaja, you may stop the recording. Khalil.